வணக்கம் மக்களே! ஹேப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஓகேங்களா? 2026ல ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேவே வந்து நம்ம ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ₹780 வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அதாவது வந்து என்னன்னா, நம்ம ஐடிசி ஷேர் தான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? இதில வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து 10% வந்து ஐடிசி ஷேர் வந்து இறங்கிச்சு இன்னைக்கு. ஓகேங்களா? அப்படி 10% அதாவது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹40 கிட்ட வந்து ஒரே நாள்ல வந்து இன்னைக்கு இறங்கிடுச்சு. ஆனாலுமே வந்து நம்ம அரவுண்ட் ஒரு 7, 8 அதான் 800 கிட்ட வந்து நம்ம இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். அது எப்படி ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மார்க்கெட் என்னதான் இறங்குனாலும், ஏறுனாலுமே நம்ம வந்து ப்ராஃபிட் எப்படி பார்த்தோம் அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? மார்க்கெட் ஏறுதோ இல்லையோ, அந்த பர்ட்டிகுலர் ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு 10% அதாவது ₹40 கிட்ட ₹400 அதாவது இங்க ஓப்பனிங் பாருங்க. இந்த ஷேரோட ஓப்பனிங்கு. இந்த ஷேரோட ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 402 அதாவது 403ன்னு வச்சுக்கங்களேன். அந்த ரேஞ்சில தான் இந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. அதாவது வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து ₹403ல க்ளோஸ் ஆன ஷேர் பிரைஸு இன்னைக்கு வந்து ஒரு ₹402.70 வந்து ட்ரேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு. அதோட லோ பாருங்க. ஆல்மோஸ்ட் ₹40 குறைஞ்சு இங்க பாருங்க. ₹362 வரைக்கும் போயிருக்கு அந்த ஷேர். ஓகேங்களா? இதுதான் வந்து இன்னைக்கு ரொம்ப லீஸ்ட் அதாவது வந்து இந்த ஷேர் வந்து ரொம்ப 10% வந்து குறைஞ்சிடுச்சு ஆக்சுவலா. இந்த பாருங்க இந்த சார்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 10% அதாவதுங்க 10% கீழ வந்து இந்த ஷேர் வந்து குறைஞ்சிச்சு. ₹40 வந்து இந்த ஷேர் குறைஞ்சிச்சு. ஆனாலுமே வந்து நம்ம வந்து இதில வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ₹800 வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஒரு இதில வந்து நீங்க அதாவது பிகினரா இருக்கிறவங்க கத்துக்கிறது என்னன்னா, நம்மள அந்த மார்க்கெட் மூமென்டம் நம்ம கரெக்ட்டா கேட்ச் பண்ணிட்டோம்னாவே, நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். அது வந்து லாஸா போற ஷேர்ஸ்லயுமே வந்து நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு வந்து பெட்டர் எக்ஸாம்பிளா வந்து நம்ம நியூ இயரோடைய ஃபர்ஸ்ட் டேலயே நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஓகேங்களா? இங்க பாருங்க. இதுதான் வந்து இந்த மார்க்கெட் அதாவது ஸ்டார்ட் ஆனது. இன்னைக்கு வந்து இங்க பாருங்க கீழ பாருங்க 2026ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் டே. அதாவது வந்து ₹402ல ஸ்டார்ட் ஆன ஒரு ஷேரு. அது பாருங்க, அப்படியே பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 மணிக்கு எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ₹20 வந்து குறைஞ்சிடுச்சு. இங்க பாருங்க ₹380க்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ₹380 வந்தவுடனே நம்ம வந்து இது வந்து 10 மணிக்கு நோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ₹20 வந்து குறைஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து அப்பயே வந்து ஒரு 5% வந்து ஷேர் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா வந்து இன்னைக்கு மார்க்கெட் அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட நம்ம பார்க்கும்போது, இந்த ஷேர் பர்ட்டிகுலர் ஐடிசி ஷேர் வந்து என்னன்னா, ரொம்ப லாஸா தான் போச்சு. ஓகேங்களா? ஆனா வந்து நம்ம வந்து எப்படியாவது ப்ராஃபிட் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் டே வேற இல்லைங்களா? அதனால வந்து நம்ம அந்த மூமென்டம் இந்த டைம்ல வந்து நம்ம நோட் பண்ணல. ஆனா பட் அந்த கேண்டில அனலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? எப்படி வந்து கேண்டில் போகுது? ஏன்னா வந்து எந்த மார்க்கெட்டா இருந்தாலும், எந்த ஷேரா இருந்தாலும் கன்டினியூவா வித்துனே வந்தாலுமே ஏதாவது ஒரு இடத்துல வாங்குவாங்க எல்லாருமே. ஓகேங்களா? அந்த இடம் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்ம வாங்குற இடத்துல ஸ்டார்ட்டிங்ல நம்ம வாங்கிட்டு உடனே வித்துட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் வந்துரும். ஓகேங்களா? அதே மாரி நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த பாருங்க. இந்த சம்மரில வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாரி இதில பையிங் பிரைஸ் பாருங்க. நம்ம வந்து ₹402ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா? நம்ம வாங்கிக்கிற பிரைஸ் பாருங்க. பையிங் பிரைஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? 400 ஷேர்ஸ வந்து ₹368க்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் ஆக்சுவலா. ஓகேங்களா? இங்க பாருங்க. இங்க எங்க இருக்கு ஒரே நிமிஷம். நம்ம வாங்குன இடம் இதுதான். நம்ம இங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. நம்ம வாங்குனதெல்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா? இங்க பாருங்க. இந்த பிளஸ் மாரி இருக்கு இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் வந்து ₹368ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா என்னன்னா, இது வந்து டவுன் ட்ரெண்டா இருந்தாலுமே இந்த சில கிரீன் கேண்டில்ஸ் பாருங்க நீங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம இந்த கிரீன் கேண்டில் அதாவது வந்து 4 கிரீன் கன்டினியூஸா வரும்போது என்னாச்சுன்னா, நம்மளுக்கு வந்து அப்ப அனலைஸ் பண்ணிட்டோம். இதில வந்து வெறும் செல்லர்ஸ் மட்டும் இல்ல, பர்ச்சேசரும் இருக்காங்க. ரெடியாவும் இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியானதால ரெடியாவும் இருக்காங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இங்க வரப்போ ₹368ல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அது ஒரு 400 ஷேர வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? பட் ஆனா வந்து இது மறுபடியும் டவுன் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த 4 கேண்டில் ஆன உடனே மறுபடியும் ரெட் கேண்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா, ஆம் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா வந்து ஒரு சில பர்ச்சேஸும் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த கரெக்ட்டா நம்ம அந்த 368ல வந்து
பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 370 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம 400 ஷேர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள், இந்த இடம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து சேல் பண்ணோம். நம்ம சேல் பண்ணிட்டோம் கரெக்டாக. ஏன்னா நம்மளுக்கு போதும். ஏன்னா வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் ஒரு 800 ருபீஸ் போதும் அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம இன்னும் வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஷேர் இறங்கும் போது நம்ம கெஸ் பண்ணிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், மினிமம் ஒரு 800 போதும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டு சேல் பண்ணிவிட்டு நம்ம 800 ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண உடனே பாருங்கள், மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் டவுன் ஆக ஆரம்பிச்சிது. நம்ம வாங்கின ப்ரைஸை விட இங்கே பாருங்கள் மறுபடியும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டு, மறுபடியும் இறங்கி என்ன பண்ணுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பாருங்கள் 360 கிட்ட வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம 368 வாங்கணும் இல்லையா, நம்ம விற்ற உடனே என்னாச்சு, மறுபடியும் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து 360 அதாவது 364 ரேஞ்சில் வந்து இப்போ வந்து மார்க்கெட் வந்து நின்றுட்டுருக்கு இப்போ. ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னையோடைய இந்த ஷேரோடைய டீட்டெயில். ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா 40 ரூபாய் ஷேர் வந்து 10% வந்து இறங்கிடுச்சு. ஆனாலுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து மூமெண்டத்தை நோட் பண்ணி கரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்கோம், மூமெண்டத்தை நோட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து என்னென்னா அந்த கேண்டிலோடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம். கேண்டில் வந்து பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, செல்லர்ஸ் இப்படின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இன்றைக்கி வரையும் 800 ப்ராஃபிட்டை இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம், நம்ம ப்ராஃபிட்டாக அடைஞ்சிருக்கோம் ஃபஸ்ட் டேவே. இந்த மாதிரி தான் ஒரு வந்து ட்ரேட் பண்ணணும். இன்ட்ராடேக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ராடேக்கு மட்டும் இல்லாமல் ட்ரேடிங்கே வந்து கேண்டில் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது, எப்படி ட்ரேட் பண்ணணும்னு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ண டீம் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.